நித்யானந்தம். வாழ்க்கையில் குரு கிடைக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரு மனிதனுக்கு வந்து. அதை நான் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். முதல்ல பகவானை வந்து பகவானை பார்க்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2009 கிரிவலம் அண்ணாமலையார் கிரிவலம் சுற்றும் பொழுது கிரிவல பாதையில் சாமியோட ஆசிரமம் இருந்துச்சு. 7 கிலோமீட்டரில் ராஜராஜேஸ்வரி கோயில் எதிர்த்தா மாதிரி. அங்கே வந்து அந்த ஆசிரமத்துக்கு உள்ளே போயிட்டு ஜீவன் முக்தி புக்கு, அந்த புக்கு வாங்கி படித்தேன். ஆன்மீகத்தில் எனக்கு சிறு வயதுலேருந்து நாட்டம் இருந்துருக்கு. அதனால் நான் சரி ஆன்மீகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவன் முக்தி புக்கை வாங்கி படிக்கும்போது அந்த புக்கை வாங்கிட்டு வந்து படித்தது தான். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா சாமிஜி வந்து மிக எளிமையாக கவலைன்னா என்ன, பயம்னா என்ன, துன்பம்னா என்ன, கர்மான்னா என்ன, இறப்புன்னா என்ன, மரணம்னா என்ன, மறுபிறப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரே பக்கத்தில் விளக்கிடுவார். சுற்றி வளைச்சி பண்ண மாட்டார். நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன் ஆன்மீக புக்கு. ஆனால் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஒரு எளிமையான படிக்க தெரியாதவங்க கூட ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு, ஆன்மீக சத்தியங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து எளிமையாக விளக்கியிருப்பார். அந்த புக்கு படிச்சுட்டு சாமியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. 2010 வந்து ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் கல்பத்தூர் முகாம் நடந்துச்சு. அதில் குடும்பத்தோடு அதில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதில் நான் கலந்துக்கிட்டோம். கலந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாமியை பார்க்கும்பொழுது சாமிஜி தான் நம்மளோட உற்ற நண்பர், மிகப்பெரிய குருநாதர், அவதார புருஷர், கடவுள் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆழமான சத்தியம் வந்து அந்த கல்பத்தூர் தியான முகாமில் நாங்கள் உணர்ந்தோம். அதுலேருந்து வாழ்க்கையை நாங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நமக்கு வந்து ஒரு சாமி வந்து ஒரு பலமாக இருக்காரு, நமக்கு வந்து சாமியே கிடைச்சிருக்காரு, நண்பராகவும் குருவாகவும் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பெரிய பலமாக உணர்ந்தோம். அன்னையிலேருந்து இன்னை வரையும் பகவான் கூட பயணிச்சுட்டு இருக்கோம். அது பெரும் பாக்கியம். பகவானோட பேரோட கருணையினால தான் அது நடந்தது. அதுக்கு பகவானுக்கு கோடி நன்றி செலுத்திக்கிறேன். இந்த குரு பூர்ணிமா வருகிற பௌர்ணமிகள் குரு பூர்ணிமா நன்னாளில் குருவின் சத்தியத்தை நினைவுபடுத்தி ஜீவன்முக்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு பகவான் பாக்கியம் கொடுத்துருக்கோம். நன்றி. நித்யானந்தம்.